வணக்கம். தமிழன் செய்திகள். காஞ்சிபுரத்தில் உள்ள கந்தபுராணம் அரங்கேறிய காஞ்சி ஸ்ரீ குமரக்கோட்ட சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தைப்பூச திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. காஞ்சி ஸ்ரீ குமரக்கோட்ட சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் தைப்பூச திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதில் முருக பக்தர்கள் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் வேல் ஏந்தியும் முருகப்பெருமானின் வேடம் அணிந்து நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்தி அரோகரா அரோகரா என முழக்கமிட்டு முருகப்பெருமானின் அருளை பெற்று சென்றனர். திருநெல்வேலி நெல்லைப்பேட்டையில் 10 கிலோ கஞ்சா கடத்தி வந்த ரவுடி உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். திருநெல்வேலி நெல்லை டவுனை அடுத்த பேட்டை போலீசாருக்கு காரில் கஞ்சா கடத்தி வருவதாக ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து சோதனையில் ஈடுபட்ட போலீசார் 10 கிலோ கஞ்சாவை கடத்தி வந்த ரவுடி உட்பட 3 பேரை கைது செய்து மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் மற்றும் 3 பைக்குகளை பறிமுதல் செய்தனர். தர்மபுரியில் +1 பள்ளி மாணவியை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய இளைஞர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் அரூர் பகுதியை சேர்ந்த 16 வயது மாணவி அரசு பள்ளியில் +1 படித்து வருகிறார். இந்த நிலையில் மாணவியை சொக்கம்பட்டியை சேர்ந்த ஹரீஷ் என்பவர் கடந்த 1 ஆண்டாக காதலித்து வந்துள்ளார். இந்த நிலையில் மாணவிக்கு திடீரென வாந்தி மயக்கம் ஏற்பட்டதை அடுத்து மருத்துவமனைக்கு அவரது தாய் அழைத்து சென்றுள்ளார். அப்போது பரிசோதித்த மருத்துவர் மாணவி கர்ப்பமாக இருப்பதாக தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து பெற்றோர் அளித்த புகாரின்படி அரூர் அனைத்து மகளிர் போலீசார் ஹரீஷ் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். வாழப்பாடி அருகே கருமந்துறை கல்வராயன் மலை உண்டு உறைவிட பள்ளியில் பள்ளி மாணவனின் கை உடைக்கப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் பகுடுபட்டு கிராமத்தில் மாணிக்கம் மூக்காயி தம்பதியினரின் மகன் நாகராஜன் பழங்குடியினர் நல உண்டு உறைவிட பள்ளியில் விடுதியில் தங்கி படித்து வருகிறார். சனிக்கிழமை மாலை சுமார் 6 மணி அளவில் பள்ளியில் சுமார் 10 மாணவர்கள் விளையாடி கொண்டிருக்கும் போது சமையலர் ஜெயராமன் என்பவர் நாகராஜ் என்ற மாணவனை சட்டையை பிடித்து டைல்ஸில் தூக்கி போட்டதால் மாணவனின் இடது கை எலும்பு முறிவு ஏற்பட்டு கோபமடைந்த உறவினர்கள் கருமந்துறை காவல் நிலையத்தில் மாணவனை தாக்கிய சமையலர் ஜெயராமன் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் மனு அளித்தனர். பெரம்பலூர் மாவட்டம் புது நடுவலூர் கிராமத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிரேஸ் பச்சாவ் தலைமையில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் இன்று நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்டம் புது நடுவலூர் கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் 192 பயனாளிகளுக்கு ரூபாய் 1.23 கோடி மதிப்பிலான பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிரேஸ் பச்சாவ் வழங்கினார். இந்நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் வடிவேல் பிரபு, சார் ஆட்சியர் கோகுல், வேளாண்மை இணை இயக்குனர் பாபு, மாவட்ட வழங்கல் அலுவலர் சுந்தரராமன், தாட்கோ பொது மேலாளர் கவியரசு, உதவி இயக்குனர் ஊராட்சிகள் செல்வம், மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் சீனிவாசன், தோட்டக்கலைத்துறை இயக்குனர் சத்யா, பெரம்பலூர் வட்டாட்சியர் சரவணன் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். அரும்பாவூர் காவல் நிலைய காவல்துறையினரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆதர்ஸ் பசேரா வெகுவாக பாராட்டினார். பெரம்பலூர் துறைமங்கலம் இலங்கை அகதிகள் முகாமை சேர்ந்த ராமநாதனின் மகன்கள் ரவிகரன் மற்றும் சசிகரன் ஆகிய இருவரையும் குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தில் அடைக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆதர்ஸ் பசேரா மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை செய்தார். பரிந்துரையை ஏற்ற மாவட்ட ஆட்சியர் தக்கீரேஸ் பச்சாவ் குற்றவாளிகளை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் காவல் சட்டத்தின் கீழ் திருச்சி மத்திய சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். பெரம்பலூர் மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் முதல்வர்களுக்கான விளக்க கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிரேஸ் பச்சாவ் தலைமையில் நடைபெற்றது. போதைப் பொருட்களை விற்பனை செய்வோர் பயன்படுத்துவோர் குறித்த தகவல்களை தெரிவிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசால் தயாரிக்கப்பட்டுள்ள ட்ரக் ஃப்ரீ டிஎன் செயலியின் பயன்பாடு குறித்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் முதல்வர்களுக்கான விளக்க கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கிரேஸ் பச்சாவ் ஆகியோர் தலைமையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆதர்ஸ் பசேரா முன்னிலையில் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் நடைபெற்றது.
பெரம்பலூர் மாவட்டம் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் 100ஆண்டு ஜெயந்தி விழாவை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு தமிழக நாயுடு கூட்டமைப்பு நிர்வாகி மற்றும் பல்வேறு கட்சிகளின் நிர்வாகிகளும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு அவர்களின் திருவுருவ சிலைக்கு 100ஆம் ஆண்டு ஜெயந்தி விழாவை முன்னிட்டு தமிழக நாயுடு கூட்டமைப்பு மாநில தலைவர் ரெங்கராஜ் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் தேமுதிக மாவட்ட தலைவர் சிவா ஐயப்பன், நன்னிலம் இயற்கை விவசாயிகள் சங்க நிறுவனர் கோ கண்ணபிரான், ராணி மங்கம்மாள் அறக்கட்டளை நிறுவனர் புவனேந்திரன், பாஜக மாவட்ட தலைவர் முத்தமிழ் செல்வன் மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் பலர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நாமக்கல்லில் வீட்டின் பூட்டை உடைத்து 2.10 லட்சம் ரொக்க பணம் திருட்டு போன சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் SK நகர் பகுதியில் வசித்து வருபவர் ஓய்வு பெற்ற நெடுஞ்சாலை அலுவலர் பாலசுப்ரமணியம். இவர் தனது மனைவி புஷ்பவல்லியுடன் வீட்டை பூட்டிவிட்டு அவரது தோட்டம் உள்ளிட்ட எருமப்பட்டிக்கு சென்றுள்ளார். இந்த நிலையில் தோட்டத்தில் இருந்து மாலை 5 மணிக்கு வீட்டுக்கு வந்தபோது வீட்டின் கதவை உடைத்து பீரோவை திறந்து அதிலிருந்து 2.10 லட்சம் ரொக்க பணம் மற்றும் 1 சவரன் நகை திருடு போனது தெரியவந்தது. இதனை அடுத்து நாமக்கல் காவல்துறைக்கு பாலசுப்ரமணியம் அளித்த தகவலின் பேரில் கைரேகை நிபுணர்களுடன் வந்த காவல்துறையினர் கதவை உடைத்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் குறித்து விசாரணை செய்து வருகின்றனர். தூத்துக்குடி ஐந்தணை பூங்காவில் கால்பந்து மைதானம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மேயர் ஜெகன் பெரியசாமி தெரிவித்தார். தூத்துக்குடி மாநகராட்சி மேற்கு மண்டல அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்க்கும் முகாம் இன்று நடைபெற்றது. இதில் மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமை வகித்தார். மாநகராட்சி ஆணையர் மதுபாலன், துணை மேயர் ஜெனிட்டா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் பொதுமக்கள் கோரிக்கை மனுக்களை மேயரிடம் அளித்தனர். தூத்துக்குடியில் தமிழ்நாட்டில் தமிழுக்கு முதன்மை முத்தமிழறிஞர் கலைஞரின் 100ஆண்டு விழா நிறைவு நாளையொட்டி சிறப்பு நிகழ்வு நடைபெற்றது. தூத்துக்குடி எட்டயபுரம் சாலையில் அமைந்துள்ள பெரியார் மையத்தில் முத்தமிழறிஞர் கலைஞரின் 100ஆண்டு விழா நிறைவு சிறப்பு நிகழ்வுக்கு தமிழ் பணிச்செம்மல் அன்பழகன் அவர்கள் தலைமை தாங்கினார். இதில் காசி மற்றும் பொன்ராசு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பால் ராஜேந்திரம் வரவேற்புரை ஆற்றினார். மேலும் இந்நிகழ்வில் தமிழ் பணிச்செம்மல் அன்பழகன் சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்வில் குமரேசன் மற்றும் போஸ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி வட்டம் மூக்கனூர் பகுதியில் மக்கள் தொடர்பு முகாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி க. சிவசவுந்தரவள்ளி IAS அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி வட்டத்திற்குட்பட்ட மூக்கனூர் பகுதியில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவசவுந்தரவள்ளி IAS அவர்கள் தலைமையில் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் க. தேவராஜ் MLA அவர்கள் முன்னிலையில் 73 பயனாளிகளுக்கு ரூபாய் 14 லட்சம் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள். இந்நிகழ்வில் திருப்பத்தூர் வருவாய் கோட்டாட்சியர் திரு ராஜசேகரன், ஜோலார்பேட்டை ஒன்றிய குழு தலைவர் திருமதி சத்யா சதீஷ்குமார், ஒன்றிய குழு துணைத் தலைவர் ஸ்ரீதேவி, மேற்கு ஒன்றிய செயலாளர் சதீஷ்குமார் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள், சம்பந்தப்பட்ட அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஸ்ரீலங்கா சிலம்பம் பெடரேஷன் சார்பாக சர்வதேச அளவிலான ஓபன் சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டி ஸ்ரீலங்கா நுவாரலாயா நகரில் நடைபெற்றது. ஸ்ரீலங்காவில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான சிலம்பம் போட்டியில் கோவை அரசு பள்ளிகள் பயிலும் மாணவர்கள் உட்பட 14 பேர் தங்கம், வெள்ளி, வெண்கலம் என 42 பதக்கங்கள் வென்றனர். சாம்பியன்ஷிப் கோப்பையும் கைப்பற்றி அசத்தியுள்ளனர். இந்நிலையில் பதக்கங்களுடன் கோவை திரும்பிய மாணவ மாணவிகள் மற்றும் தலைமை பயிற்சியாளர் பிரகாஷ் ஆகியோருக்கு கோவை ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் மாணவர்கள் பயிற்சியாளர்களுக்கு மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். குத்தாலம் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தை மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு மகா யாகம் மற்றும் கலசாபிஷேகம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் செட்டியார் வடக்கு வீதியில் திரௌபதி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி தினத்தன்று சிறப்பு யாகம் நடைபெறுவது வழக்கம்.
அதன்படி தை மாத பௌர்ணமியை முன்னிட்டு இன்று ஆலயத்தில் கணபதி ஓமம், சுதர்சன ஓமம், துர்க்கை லட்சுமி சரஸ்வதி மூல மந்திர ஓமம் ஆகியவை சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் திமுக வேண்டாம் என்ற மனநிலையில் மக்கள் இருக்கிறார்கள் என்று பாமக மாநில பொருளாளர் திலகபாமா பேட்டியளித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் புழக்கம் தங்கு தடையின்றி கிடைக்கப்பெறுவதாகவும் இதற்கு மாவட்ட அமைச்சர் ஏவா வேலு என்ன செய்கிறார் என்றும் மேலும் திமுக அரசு என்ன செய்கிறது என்றும் பாமக மாநில பொருளாளர் திலகபாமா கடுமையாக விமர்சனம் செய்தார். மேலும் கலசப்பாக்கம் தொகுதியில் ஒரு அரசு கலைக்கல்லூரி அமைக்க வேண்டும் என்றும் அதற்காக உரிய நடவடிக்கை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர் ஆளுங்கட்சி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தி பேசினார். கோவை மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக பவன்குமார் IAS இன்று பொறுப்பேற்றுள்ளார். கோவை மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக பவன்குமார் IAS இன்று பொறுப்பேற்றார். அவரிடம் முந்தைய ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி கோப்புகளை ஒப்படைத்தார் என்றும் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியராக பவன்குமார் கிரியப்பன் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி அளித்துள்ளார். போதைப் பொருள் மற்றும் கனிமமாக கொள்ளை குறித்து துறை சார்ந்த அதிகாரிகளிடம் ஆலோசனை செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என புதிதாக கோவை மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்ற குமார் கிரியப்பன் கூறியுள்ளார். தாஜ்மஹல், ரோஜா ஆகியவை ஒன்று ₹5 இருந்து மொத்த விலையில் ₹25 சில்லறைக்கு ₹30 விலை உயர்ந்துள்ளது. தோவளை மலர் சந்தையில் பெங்களூரு ஓசூர் பகுதியில் இருந்து குவிந்துள்ள பல வண்ண ரோஜா பூக்கள் தோவாளையில் இருந்து நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மற்றும் கேரளா மாநிலத்திற்கு ரோஜா பூக்கள் அதிக அளவில் விற்பனை செய்யப்படுகிறது. காதலர் அதிகம் விரும்பி வாங்கி பயன்படுத்தும் தாஜ்மஹல் மற்றும் ஸ்டெம்பு ரோஜாவானது கடந்த வாரம் 20 என்று விற்கப்பட்ட நிலையில் ஒரு கட்டு ₹200 விற்ற நிலையில் இன்று விலை உயர்ந்து ஒரு கட்டு ₹400 முதல் ₹500 வரை விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு தாஜ்மஹல் மற்றும் ஸ்டெம்பு ரோஜா பூக்கள் மொத்த விலைக்கு ₹25 சில்லறை விலைக்கு ₹30 விற்பனை செய்யப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் முதல் மற்றும் இரண்டாம் கட்ட முகாம்களில் பெறப்பட்ட 36,313 மனுக்களில் அனைத்து மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. பர்கூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குட்டூர் பட்லட்பள்ளி, சிரக்லப்பள்ளி, பெலவர்த்தி மற்றும் ஜெகதேவி ஆகிய ஊராட்சிகளில் மக்களுடன் முதல்வர் 3ஆம் கட்ட திட்ட முகாம்களை மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் CV கணேசன் இன்று துவங்கி வைத்து 961 பயனாளிகளுக்கு ₹2,56,00,000 திட்ட மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சென்னை நாராயணா ஒலிம்பியாட் பள்ளி மாணவன் ஜிமெயின் 2025 முதல் அமர்வுக்கான தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பிடித்துள்ளார். சென்னை கோபாலபுரத்தில் உள்ள நாராயணா ஒலிம்பியாட் பள்ளி மாணவன் சுனை யாதவ் ஜிமெயின் தேர்வில் தேசிய முதல் அமர்வுக்கான முடிவுகளில் மாநில அளவில் 99.99 விழுக்காடு பெற்று மாநில அளவில் முதல் மாணவனாக சாதனை புரிந்துள்ளார். இப்பள்ளி ஹைதராபாத் தலைமையிடமாக கொண்டு கடந்த 45 ஆண்டுகளாக கல்வி மற்றும் முதன்மை தேர்வுக்கான சேவையினை புரிந்து வருகிறது. ஆண்டிமடத்தில் கார் தீப்பற்றியதில் தனியார் ஓட்டல் உரிமையாளர் சம்பவ இடத்திலேயே உடல் கருக்கி பலியானார். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடத்தில் ஹோட்டல் வைத்து நடத்தி வருபவர் அன்பழகன். இவர் இன்று காலை வேலை நிமித்தமாக வீட்டிலிருந்து காரை எடுத்து புறப்பட்டு சென்றபோது சுமார் 100 மீட்டர் தூரத்தில் திடீரென கார் தீப்பற்றியது. கார் முற்றிலும் எரிந்த நிலையில் ஜெயங்கொண்டம் தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்து கருகிய நிலையில் இருந்த அவரது உடலை மீட்டனர். இச்சம்பவம் குறித்து ஆண்டிமடம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் 1ஆம் ஆண்டு ரத்த வங்கி விழாவில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். காஞ்சிபுரத்தில் இயங்கி வரும் சங்கரா பன்னோக்கு மருத்துவமனையில் சங்கரா ரத்த வங்கி 1ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் திரு CV MP எழிலரசன் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்.
பின்னர் இரத்த வங்கியில் கடந்த ஒரு வருடத்திற்கு மட்டும் 700க்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் செய்துள்ளதாகவும் அதன் மூலம் 1200க்கும் மேற்பட்ட நோயாளிகள் பயன்பெற்றனர் எனவும் மருத்துவமனையின் நிர்வாகத்தின் மூலம் தெரிவிக்கப்பட்டது. ஈரோட்டில் பாரதிய ஜனதா மண்டல தலைவர் பதவியேற்றார். ஈரோட்டில் பாரதிய ஜனதா தெற்கு மாவட்டம் சார்பில் 20 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. அதில் சூரம்பட்டி பகுதி 20வது மண்டலமாக தேர்தல் வைக்கப்பட்டு தேர்தலில் மௌலி மண்டல தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பதவியேற்பில் மொடக்குறிச்சி எம்எல்ஏ டாக்டர் சரஸ்வதி, தெற்கு மாவட்ட தலைவர் செந்தில்குமார், மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே பைனான்சியர் வீட்டில் கொள்ளை சம்பவம் அரங்கேறி உள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே பைனான்சியர் கையை வெட்டிவிட்டு வீட்டிலிருந்து சிசிடிவி கேமராக்கள் மற்றும் மின் இணைப்பை துண்டித்து 20 சவரம் தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 2 டிஎஸ்பி தலைமையில் 4 தனிப்படைகள் அமைத்து கொள்ளையர்களை பிடிக்க எஸ்பி தங்கதுரை உத்தரவிட்டு சம்பவம் நடைபெற்றது. இந்த இடத்தில் கிருஷ்ணகிரி எஸ்பி தங்கதுரை விசாரணை மேற்கொண்டு வருகிறார். புதுக்கோட்டையில் மாவட்ட வர்த்தக கழக கட்டிடத்தில் சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டையில் மாவட்ட வர்த்தக கழக கட்டிடத்தில் சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில தலைவர் விக்ரமராஜா, பொதுச் செயலாளர் கோவிந்தராஜலு உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினர். நிகழ்வில் புதுக்கோட்டை மாவட்ட தலைவர் சாகுல் ஹமீது ராஜா முகமது மற்றும் நிர்வாகிகள் ஏராளமான நபர்கள் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் செக்கானூரணி பேருந்து நிலையத்திற்கு முன்னாள் அமைச்சர் கக்கன் பெயர் சூட்டக்கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை செயலாளர் முத்தையா மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு அளித்தனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டம் செக்கானூரணியில் புதிதாக பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பேருந்து நிலையத்திற்கு எளிமையின் சிகரமான சிறந்த அரசியல் தலைவருமான தமிழகத்தின் முன்னாள் அமைச்சருமான திரு கக்கன் அவர்களின் பெயரை சூட்டுமாறு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் முத்தையா தலைமையில் நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். நாகை மாவட்டம் கடிநெல் வயல் ஊராட்சியை வேதாரண்யம் நகராட்சியுடன் இணைப்பதற்கு கண்டனம் தெரிவித்து கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகிலுள்ள கிராமங்களான நெய்விளக்கு, ஆதனூர், பெரிய குத்தகை, தேத்தாக்குடி, கடிநெல் வயல் மற்றும் கிராமங்கள் வேதாரண்யம் நகராட்சியுடன் இணைக்க அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதையடுத்து கடிநெல் வயல் கிராம மக்கள் தங்களுடைய கிராமத்தை வேதாரண்யம் நகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த ஆண்டு நவம்பர் 14ஆம் தேதி பெண்கள் உட்பட கிராம மக்கள் தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தாராபுரத்தில் அரசு அதிகாரியை மதிக்காத தனியார் காற்றாலை நிறுவனத்தால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாலுகாவிற்கு உட்பட்ட பகுதிகளில் தனியார் காற்றாலை நிறுவனங்கள் இயற்கை வளங்களை அழித்து மின்சாரம் கொண்டு செல்ல மின்கம்பங்கள் அமைத்து வருவதை நிறுத்தி மின்கம்பங்கள் வழியாக கொண்டு செல்லாமல் குழாய்கள் பதித்து நிலத்தடி வழியாக கொண்டு செல்ல வலியுறுத்தி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தொடர் காத்திருப்பு போராட்டம் அறிவிக்கப்பட்ட நிலையில் தனியார் காற்றாலை நிறுவனம் சார்பில் அதிகாரிகள் வராத காரணத்தால் அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இந்நிலையில் வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்று காங்கேயம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மீண்டும் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். அதற்கும் தனியார் நிறுவனம் வரவில்லை என்றால் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடைபெறும் என தெரிவித்தனர். நாகர்கோவிலில் டாஸ்மாக் ஊழியரை கடையில் இருந்து இழுத்து சென்று நடுரோட்டில் சுற்றி வளைத்து தாக்கிய கும்பல் சிசிடிவி காட்சி வெளியாகி வைரலாகி 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மீனாட்சிபுரம் பேருந்து நிலையம் அருகே டாஸ்மாக் கடை அமைந்துள்ளது. இந்த கடையில் விற்பனையாளராக பணிபுரிந்து வரும் பிரேமாந்த் என்பவருக்கும் மதுபானம் வாங்க வந்த கும்பலை சேர்ந்த இளைஞருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. இதனால் ஆவேசமடைந்த அந்த கும்பல் பிரேமாவை கடைகளில் இருந்து இழுத்து சென்று நடுரோட்டில் போட்டு சுற்றி வளைத்து கடுமையாக தாக்கியுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
விருதுநகரில் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் துறை சார்ந்த அலுவலர்களுடன் ஆய்வு மேற்கொண்டார். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தலைமையில் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் துறை சார்ந்த அலுவலர்களுடன் ஆய்வு மேற்கொண்டார். இந்நிகழ்வில் விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் ஏஆர் சீனிவாசன், ராஜபாளையம் சட்டமன்ற உறுப்பினர் தங்கபாண்டியன், சிவகாசி மேயர் சங்கீதா இன்பம், விருதுநகர் நகராட்சி மேயர் எஸ்ஆர்எஸ் மாதவன் மற்றும் ஊராட்சி பிரதிநிதிகள், அரசு உயர் அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். வேலூர் ஸ்ரீ நாராயணி நர்சிங் கல்லூரி பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. வேலூர் ஸ்ரீ நாராயணி பீடாதிபதி ஸ்ரீ சக்தி அம்மா அவர்களின் அருளாசியுடன் ஸ்ரீ நாராயணி நர்சிங் கல்லூரி மாணவிகளுக்கு பட்டமளிப்பு விழா ஸ்ரீ நாராயணி மருத்துவமனை இயக்குநர் டாக்டர் பாலாஜி தலைமையில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினர்களாக வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி டீன் டாக்டர் ரோகிணி தேவி மற்றும் தொலைக்காட்சி நடிகை கோமதி பிரியா ஆகியோர் பங்கேற்று குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். பின்னர் மாணவிகள் மருத்துவ சேவை உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். அதன் பிறகு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பாமக முன்னாள் மாவட்ட செயலாளர் மீது போலீசார் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்து சிறையில் அடைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் பகுதியை சேர்ந்தவர் சரவணன். இவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் மேற்கு மாவட்ட செயலாளராக இருந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த ஓராண்டுக்கு முன்பு இவரது கார் ஓட்டுநராக இருந்த சிவகுமாரின் மனைவி சுகாசினிக்கு அரசு ஆசிரியர் பணி வாங்கி தருவதாக முதற்கட்டமாக 5 லட்சம் ரூபாயும் அடுத்தடுத்து என மொத்தமாக 8 லட்சம் வரை கொடுத்திருந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் சிவகுமார் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்து பணத்தை கேட்டபோது சரவணன் உடனிருந்த சில நபர்கள் சிவகுமாரை கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளனர். தகவல் அறிந்து மருத்துவமனைக்கு வந்த ராணிப்பேட்டை போலீசார் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சரவணனை சிறையில் அடைத்தனர். தாராபுரத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் 25ஆம் ஆண்டு கொடி நாளை முன்னிட்டு வெள்ளி விழாவாக கொண்டாடினர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் 25ஆம் ஆண்டு கொடிநாளை முன்னிட்டு வெள்ளி விழாவாக திருப்பத்தூர் தெற்கு மாவட்டம் சார்பில் மாவட்ட செயலாளர் பாக்கியா செல்வராஜ் தலைமையில் அண்ணா சிலை அருகில் கட்சி கொடி ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். மேலும் உடுமலைப்பேட்டை, மடத்துக்குளம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட சுமார் 30 இடங்களில் கட்சி கொடி ஏற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. காட்டுமன்னார் கோவிலில் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தர்மசாலையில் வள்ளலார் தைப்பூச திருவிழா நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் தைப்பூச திருவிழாவை ஒட்டி காட்டுமன்னார் கோவில் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தர்மசாலை சார்பில் வள்ளலார் தைப்பூச விழா சிறப்பு கருத்தரங்கம் சீரணி அரங்கில் நடைபெற்றது. இதற்கு இந்தியன் வங்கி முன்னாள் காசாளர் நடன சபாபதி தலைமை தாங்கினார். முன்னதாக அனைவரையும் கனகசபை வரவேற்புரை நிகழ்த்தினர். பின்னர் கு பாலசுப்ரமணியம், தருமர் பழனிசாமி, தமிழ்ச்செல்வன், சிவபிரகாசம் ஆகியோர் கலந்து கொண்டு வள்ளலாரை பற்றிய பல்வேறு தலைப்புகளில் பேசினர். வேங்கை வயல் விவகாரம் தொடர்பாக திமுக அரசை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் ஓமலூர் பேருந்து நிலைய பகுதியில் வேங்கை வயல் விவகாரத்தால் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யாத திமுக அரசை கண்டித்தும் வேங்கை வயல் விவகாரத்தில் உண்மை குற்றவாளிகளை கண்டறிய வழக்கை சிபிஐக்கு மாற்ற வலியுறுத்தியும் விடுதலை சிறுத்தை கட்சியின் வடக்கு மாவட்டம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சேலம் வடக்கு மாவட்ட விசிக செயலாளர் தெய்வானை தலைமை தாங்கினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சேலம் நாமக்கல் மண்டல செயலாளர் வழக்கறிஞர் இமயவர்மன், முன்னாள் செயலாளர் நாவரசன், விசிக ஒழுங்கு நடவடிக்கை குழு மாநில செயலாளர் பாவேந்தன் உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் முன்னிலை வகித்தனர். சென்னை அடுத்த தாம்பரம் மாநகராட்சி பல்லாவரம் 2வது மண்டல அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்ப்பு முகாம் சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் தலைமையில் நடைபெற்றது. சென்னை அடுத்த தாம்பரம் மாநகராட்சி பல்லாவரம் 2வது மண்டல அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்ப்பு முகாம்
சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் தலைமையில் நடைபெற்றது. இந்த மக்கள் குறை தீர்ப்பு முகாமிற்கு செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ், சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி, மேயர் வசந்தகுமாரி, துணை மேயர் காமராஜ், மண்டல குழு தலைவர் ஜோசப், அண்ணாதுரை ஆகியோர் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர மோட்டார் வாகனம் மற்றும் மருத்துவ காப்பீடு அட்டை, கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம், இல்லம் தேடி மருத்துவத்திற்கான மருத்துவ பெட்டகம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். சேலத்தில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் இன்று புதிய கட்டட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். சேலம் மாவட்டத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் 20 புதிய கட்டடங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழா அஸ்தம்பட்டி பகுதியில் உள்ள வணிகத்துறை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் சுற்றுலாத்துறை அமைச்சராக ராஜேந்திரன் கலந்து கொண்டு புதிய திட்டப்பணிகளை அடிக்கல் நாட்டி துவங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஆட்சியர் விருதா தேவி, மேயர் ராமச்சந்திரன், திமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் SR சிவலிங்கம் உட்பட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தை அடுத்துள்ள இளஞ்சி பாரத் வித்யா மந்திர் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் JEE தேர்வில் 50% தேர்ச்சி பெற்றுள்ளனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தை அடுத்துள்ள இளஞ்சி பாரத் வித்யா மந்திர் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் JEE தேர்வில் 50% தேர்ச்சி பெற்றுள்ளனர். குறிப்பாக இங்கு படித்த தென்காசியை சார்ந்த முகமது இஷாத் என்ற மாணவன் 99.64 மதிப்பெண்கள் பெற்று தென்காசி மாவட்டத்திலேயே முதல் இடம் பிடித்துள்ளார். அதேபோல் அவர் கணித பாடத்தில் 99.8 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார். இதுகுறித்து பாரத் கல்வி குழும செயலாளர் திருமதி காந்திமதி மோகன் கிருஷ்ணன் மாணவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு வாழ்த்துக்களை கூறினார். கோவையில் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிராக தொடரும் வன்கொடுமைகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவையில் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிராக தொடரும் வன்கொடுமைகளை கண்டித்தும் மேலும் பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக கடுமையான சட்டங்களை அமல்படுத்த கோரியும் விமன் இந்தியா மூவ்மெண்ட் சார்பாக கோவையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளர் ஷியானா தொகுப்புரை வழங்கினார். தொண்டாமுத்தூர் வடக்கு தொகுதி தலைவர் ஜன்னா வரவேற்புரை ஆற்றினார். SDBI கட்சியின் கோவை மத்திய மாவட்ட செயலாளர் அபுதாகிர் கண்டன உரை ஆற்றினார். திருவண்ணாமலையில் இலங்கை தமிழர்களுக்கான மறுவாழ்வு முகாம்களில் புதிய வீடுகள் கட்டும் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி பணிகளை அமைச்சர் ஏவா வேலு துவங்கி வைத்தார். திருவண்ணாமலை ஊராட்சி ஒன்றியம் நல்லவன்பாளையம் ஊராட்சியில் இலங்கை தமிழர்களுக்கான மறுவாழ்வு முகாம்களில் புதிய வீடுகள் கட்டும் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு பணிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு துவங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் தமிழ்நாடு சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி, மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ், கலசப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் பேசு சரவணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தேனி மாவட்டத்தின் 19வது மாவட்ட ஆட்சியராக ரஞ்சித் சிங் இன்று புதிதாக பொறுப்பேற்றுள்ளார். சேலம் மாநகராட்சி ஆணையராக இருந்த ரஞ்சித் சிங் தேனி மாவட்ட ஆட்சியாளராக நியமிக்கப்பட்டு இன்று புதிதாக பொறுப்பேற்றுள்ளார். அதன் பின்பு மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் பயனாளிகளுக்கும் அரசு திட்டங்களுக்கும் உள்ள இடைவெளியை சரி செய்து அவர்களுக்கு நலத்திட்டங்களை கிடைக்க செய்வது எனது முதல் பணியாக இருக்கும் என்று தெரிவித்தார். தேனி தெற்கு மாவட்டம் கம்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செயல் வீரர்களின் ஆலோசனை கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. தேனி தெற்கு மாவட்டம் கம்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செயல் வீரர்களின் ஆலோசனை கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் TTV தினகரன் பங்கேற்று சிறப்புரை ஆற்றினார். இதில் தேனி தெற்கு மாவட்ட நிர்வாகிகள், கம்பம் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள், சார்பு அணி சார்பு நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காதலர் தினத்தை முன்னிட்டு பரிசு பொருட்கள் விற்பனை சிறப்பாக உள்ளதாக விற்பனையாளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். காதலர் தினம் ஆண்டுதோறும் பிப்ரவரி 14ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நாளில் காதலர்கள் தங்களது காதலை வெளிப்படுத்தவும் தங்களது துணைக்கு பரிசு பொருட்கள் வழங்கி சிறப்பாக கொண்டாடுவதும் வழக்கமான ஒன்றாக உள்ளது. எனவே பரிசு பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகளில் காதலர் தினத்தை முன்னிட்டு ஏராளமான புதுவித பரிசு பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்படுவது வழக்கம். இந்த நிலையில் இந்த ஆண்டு டெடி பியர், லவ் மீட்டர், போட்டோ பிரேம் மற்றும்
காதல் நினைவு சின்னங்கள் போன்ற பலவிதமான பரிசு பொருட்கள் விற்பனைக்கு வந்துள்ளதாகவும் அனைத்து சிறப்பான முறையில் விற்பனையாகி வருவதாகவும் விற்பனையாளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். பெரம்பூரில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பில் தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் இன்று காலை நடைபெற்றது. பெரம்பூரில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பில் தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் இன்று காலை நடைபெற்றது. மேலும் மாநில தலைவர் டைமண்ட் ராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் வருகிற மே 5ஆம் தேதி வணிகர் தினத்தன்று சென்னை கீழ்ப்பாக்கத்தில் மாபெரும் மாநில மாநாடு நடத்துவது குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு. தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.